ஒரு முஸ்லீமுடைய வாழ்வை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கையை விட தான் நம்பிக்கை கொண்டிருக்கும் மறுமை வாழ்க்கையை அவர் பெரிதும் பெரிதாக நேசிக்க வேண்டும். மறுமை வாழ்க்கைக்கு அவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர் தேர்வு செய்யக்கூடிய அனைத்தையும் உலகத்தின் பயனை பிரதிபலனை கவனத்தில் கொள்ளாமல் தான் ஈடுபடக்கூடிய இந்த காரியத்தால் தனது மறுமை வாழ்க்கைக்கு இது எந்த விதத்தில் நன்மையாக அமையும் என்பதை அடிப்படையாக கொண்டு முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்களையும் மறுமையை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய பண்பை ஒரு முஸ்லிம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு அறையில் தங்கியிருக்கிறாங்க. அந்த அறைக்குள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உற்ற தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறைக்கு வர்றாங்க. வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுமதி பெற்று வருகிறார்கள். உள்ள வந்து பார்க்குறாங்க, அறையை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. நம்ம தங்கியிருந்த ரூம் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்கியிருந்த அந்த அறையில் மதிக்கத்தக்க எந்த ஒரு பொருளையும் நான் பார்க்கவில்லை. நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம், நுழைஞ்சோட மதிக்கத்தக்க பொருட்கள் ஏதாவது ஒன்று இருக்குமாங்க? எதுவுமே இல்லாமல் இருக்குமா? ஒரு சேரு, ஒரு சோஃபா செட்டு, நம்ம தங்கியிருப்பதற்கான பொருட்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அலங்கார பொருட்கள் ஏதாவது இருக்குல்ல? உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தங்கியிருந்த அந்த அறையில் மதிக்கத்தக்க எந்த ஒரு பொருளையும் நான் பார்க்கவில்லை. ஒரு புறம் கொஞ்சோண்டு கோதுமை கொட்டி கிடந்தது, மற்றொரு புறத்தில் கருவேல மரத்தினுடைய இலை கொஞ்சோண்டு கொட்டி கிடந்தது, பதனிடப்படாத ஒரு தோல் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. இதை தவிர்த்து அந்த அறையில் வேற எதையும் நான் பார்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரைப்பாயில படுத்திருக்கிறாங்க. கோரைப்பாயினுடைய தழும்பு மேனீர் ஆடை இல்லாத காரணத்தினால் வீட்டில் இருக்கிறப்ப கீழாடை மட்டும் அணிந்திருக்கிறார்கள், மேலாடை இல்லை. மேலாடை இல்லாத காரணத்தினால் கோரைப்பாயினுடைய தழும்பு ரசூல் மேனீரை பதிந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்துவிட்டு கண் கலங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கா இந்த நிலைமை? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு போயா இந்த நிலைமை? நீங்கள் கேட்டிருந்தால் விரிப்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்திருப்போமே. ஒரு ஆணை இட்டிருந்தால், ஒரு கட்டளை இட்டிருந்தால் விரிப்புகளை அள்ளிருந்து கொட்டி இருப்போமே. நபிகள் நாயகம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன அந்த பதில்களை எல்லாம், அவங்க கேட்டதை எல்லாம் ரசூலுல்லாஹ் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், மாலி வலி துன்யா, இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு? மான இல்லா கராக்கிர், இந்த உலகத்தையும் என்னையும் பொறுத்தவரையில் நான் ஒரு பயணி, வழிபோக்கல். இஸ்தல்ல தஹ்த ஷஜரா, ஒரு பயணி மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பானே, அது போன்று ஓய்வெடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். நிரந்தரமாய் இங்கேயே தங்கி இருப்பதற்கு நான் வரவில்லை. அப்புறையே நான் உங்கள்ட்ட விருப்பு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக ரசூலுல்லாஹ் அதை பற்றி பேசினாங்க. தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, பக்கத்து நாட்டு மன்னர்களுடைய நிலையெல்லாம் பாருங்க, கைசர் நாட்டு மன்னரை பாருங்க, கிஸ்ரா நாட்டு மன்னரை பாருங்கள், ஆடம்பரமாக வாழ்கிறார்கள், உலகத்தினுடைய இன்பங்களில் சுகபோகங்களில் மூழ்கி திளைக்கிறார்கள். முஸ்லீம்கள் என்பதற்காக நம்ம இவ்வளவு நெருக்கடிக்குள்ளாகிறோமே, நமக்கு மட்டும் இவ்வளவு சிரமங்கள் வருகிறது, அது உண்மைதானே? ஆனால் இதையெல்லாம் எதுக்கு நம்ம சந்திக்கிறோம்? மறுமை வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப அற்பமானது, மறுமை வாழ்வு தான் நிரந்தரமானது. உமர் ரலியல்லாஹு அதை குறிப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, கைசர் நாட்டு மன்னர்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, கிஸ்ரா நாட்டு மன்னர்கள்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறோமே. அது கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கள் அடுத்த விஷயம் என்ன, உங்களே சந்தேகத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு டவுட்டா இருக்கா? உலாயிகா கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும், நீங்க யாரையெல்லாம் குறிப்பிடுறீங்களோ, கைசர் நாட்டு மன்னர், கிஸ்ரா நாட்டு மன்னர்கள், அவர்களெல்லாம் காஃபிர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் நற்செயல்களில் ஈடுபட்டால் இந்த உலகத்திலே அவர்களுக்குண்டான நன்மைகள் விரைவுபடுத்தப்பட்டுவிடும். உலகத்திலே நன்மை எல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. காஃபிர்களுக்கு மறுமையில் ஏதாவது கூட கிடைக்குமா? முஸ்லீம்களுக்கு தான் கிடைக்கும், மூமின்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இணை வைப்பில்லாத நிலையில் உள்ள மக்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். காஃபிர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நரகம் தானே உங்களுக்கு கூலி. ரசூலுல்லாஹ் அதை குறிப்பிடுறாங்க. காஃபிர்களோடு முஸ்லீம்களை ஒப்பிடுறீங்கன்னா எப்ப சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் தன்னுடைய அசௌகரியத்தை பற்றி கவலைப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு துணியை எடுத்துடலாமே நான் உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் கோவப்படலை. இந்த மேட்டரை சொன்னோன்னு, அந்த நாட்டு மன்னரை பாருங்க, இந்த நாட்டு மன்னரை பாருங்கன்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க. அது எப்படி அவங்களோட என்ன எப்படி ஒப்பிடுவீங்க? முஸ்லிம்களை காபிர்களோடு எப்படி ஒப்பிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். ஒரு முஸ்லீம்னா அப்படிதான்